நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பில் அந்த இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா தான். உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா. ஓகேங்களா? இதுதான் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ், அதாவது நம்மளோட அரசியலமைப்பை எழுதி முடிக்க 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆணுச்சு. அதான் நம்மளோட அரசியலமைப்பு என்ன சொல்கிறாங்க, மிக நீண்ட அரசியலமைப்பு, உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் மிகப்பெரிய அரசியலமைப்பு பார்த்துட்டோம். அப்போ மிகச்சிறிய அரசியலமைப்பு பார்க்கணும்ல. மிகச்சிறிய அரசியலமைப்பை கொண்ட நாடு அமெரிக்கா. அதாவது 8 பக்கம். அதோட அரசியலமைப்பு எப்படி இருக்கும், 8 பக்கங்கள் மட்டுமே கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா. உலகிலேயே மிகச்சிறிய அரசியலமைப்பை கொண்ட நாடு அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு, ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டது அப்படிங்கிறாங்க. எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்ட நாடு என்னதுன்னா இங்கிலாந்து. எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்ட நாடு இங்கிலாந்து அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டது. நம்மளை எது ஆளுதுன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஆளுது. அதில் பாராளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. உலக பாராளுமன்றத்தின் தாய் என்று அழைக்கப்படுவது எதுனா இங்கிலாந்து. உலக பாராளுமன்றத்தின் தாய் என்று அழைக்கப்படுவது எதுனா இங்கிலாந்து. கூட்டாட்சி மற்றும் அரைகுறை கூட்டாட்சி முறையை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு. கூட்டாட்சினா மத்திய அரசு இருக்கும், மாநில அரசு இருக்கும். இதோட அதிகாரங்கள் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னா என்னென்னா, அந்த எமர்ஜென்சி காலத்தில் யார் அதிக அதிகாரங்களை கொண்டதுன்னா நம்ம மத்திய அரசாங்கம் தான் அதிக அதிகாரங்களை கொண்டது. அதுக்கு பேர் தான் அரைகுறை கூட்டாட்சி அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒற்றை குடியுரிமையை கொண்டது நம்மளோட அரசியலமைப்பு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இவங்களாம் என்னென்னா இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறையை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு. ஆமாம், ஒரு கட்சியாக இருக்குது நம்ம நாட்டில். பல கட்சி ஆட்சி முறையை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு. இதே 2 கட்சி மட்டுமே கொண்ட நாடு எதுனா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. 2 கட்சி. ஓகேங்களா? பல கட்சி முறையை கொண்ட நாடு இந்தியா. இரு கட்சி முறையை கொண்ட நாடு இங்கிலாந்து, அமெரிக்கா. ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எதுனா சீனா. ஓகேங்களா? நம்மளோட தேர்தல் பார்த்துட்டிங்கன்னா மறைமுக தேர்தல் முறையை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு. ஆனால் அமெரிக்காவுடைய அதிபரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணோம்னா நம்ம அரசியலமைப்பில் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்து கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாதி நெகிழும் மற்றும் பாதி நெகிழாத அரசியலமைப்பை கொண்ட நாடு நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. சுதந்திரமான நீதித்துறையை கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது நம்ம இந்திய அரசியலமைப்பு. அடிப்படை கடமையும் இருக்குது, அடிப்படை உரிமைகளும் தனித்தனி பகுதியாக விளக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசியலமைப்பை கொண்டது அப்படிங்கிறாங்க. நம்மளோட அரசியலமைப்பு ஒரு இந்து மதத்தை சார்ந்தோ, முஸ்லீம் மதத்தை சார்ந்தோ, கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தோ கிடையாது. மதச்சார்பற்ற அரசியலமைப்பை கொண்டதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு. ஜாதி, மதம், இனம் வேறுபாடின்றி 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜாதியை பார்க்க மாட்டாங்க, மதத்தை பார்க்க மாட்டாங்க, இனத்தை பார்க்க மாட்டாங்க. 18 வயசு அவங்களுக்கு நிரம்பி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், ஓட்டு போடும் உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலேருந்து 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் இதோடைய பெரும் பகுதி, அதான் 60% மேலே நம்ம சோர்சஸ் நம்ம எங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். நம்ம 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், பிரிட்டிஷ் காலத்தில் போட்டாங்களே அதுலேருந்து தான் எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.